மனசுல பயம்னா என்னானே தெரியாத இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க தாங்க. இந்த மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க, எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க, குழந்தைகளோட நிலை, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கா, இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையுமா, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மேசராசி அன்புகள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தாங்க உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. கள்ளங்கபடம் இல்லாமல் சூதுவாது இல்லாமல் தான் செயல்படுறீங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு பற்றுங்கிறது இல்லை, மனசில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. வாழ்க்கையில் அது போடுற ஓட்டத்தில் போகணுங்கிற ஒரு போக்கில் தான் போயிட்டுருக்குறீங்க. இந்த நேரம் என்ன தான் முயற்சி கொடுத்தாலும் ஆரம்பத்தில் தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவே உங்களுக்கு ஒரு போராட்டம்னு சொல்லலாங்க. ஆனால் ஒரு நிலையான தன்மை, ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய மனங்கிறது யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்பு எதில் ஏற்படுதுன்னா, நீங்கள் என்ன தான் பண வருமானம் உழைப்பு அதிகமாக கொடுத்தாலுமே நீங்கள் ஒன்று நினச்சி செய்வீங்க, ஆனால் அங்கே வேற ஒன்று நடக்கும். நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தாலுமே ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வேறு வகையில் செலவாகிட்டே போங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதர வகையில் நிறைய பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சகோதர வகையில் மனசாபம் ஏற்படுறது, அக்கம் பக்கம் வீட்டாரோட சண்டை சுச்சரி ஏற்படுறது, அதுலுமே பெரும்பாலும் இந்த எல்லா பிரச்சனை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. அக்கம் பக்கம் வீட்டாரோட ஒரு நல்ல சுமூகமான உறவு இருக்காது, அதுவே மன போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. என்னதான் வாழ்க்கை துணையை கண்கலங்காமல் வச்சு நீங்கள் பார்த்துக்கணும்னு கருத்தாக இருந்து செயல்பட்டாலுமே கொஞ்சம் மனசாபம் இந்த நேரத்தில் வரதான் செய்யும். பேச்சுவார்த்தை மூலமாக இந்த நேரம் நிறைய பாதிப்பு இருக்குது. நீங்கள் பேசினாலும் தப்புன்னு சொல்லுவாங்க, பேசாமல் இருந்தாலும் தப்புன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்களில் இயல்பாகவே இந்த மேச ராசிக்காரங்களுக்கு மான ரோசம் இல்லாமல் எந்த வகையிலும் குறை இருக்காது, அதிகமாக வரும். எல்லா ராசிக்காரங்களோட கோபங்கிறது அதிகமாக வரும். கோபம் வந்துட்டால் எங்கேயாவது செவத்தில் போய் முட்டிக்கலாமாங்கிற அளவுக்கு கோபப்படுவாங்கன்னு சொல்லலாங்க. ஆனாலுமே தர்மம் செய்கிறதுல கெட்டிக்காருங்க. ஓடி வந்து எதிரியாக இருந்தாலும் உதவி கேட்டால் உதவி செய்யக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க யாருன்னா இவங்க தான் சொல்லலாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கடுமையான உழைப்பு கொடுப்பீங்க, ஆனால் சேமிப்பு செய்ய மாட்டீங்க. கோபத்தால் நிறைய விஷயங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சேமிப்பு ஏற்படுத்தணும், கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தணும், முன்னாடி பின்னாடி யோசிச்சு தான் செயல்படணுங்க. மேசராசிக்காரங்களுக்கு இந்த முன்னாடி பின்னாடி யோசிக்க மாட்டாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனே சொல்லிடுவாங்க. அது என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அது உடனடி செஞ்சிருவாங்க. இது ஒரு வகையில் நல்லதுனாலுமே சில பல பாதிப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். இப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேசராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த வாரத்தில் இருந்தே இனி அடுத்து வரக்கூடிய வாரம் வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு நல்ல நாட்கள்னு சொல்லலாங்க. யாரையுமே நம்பி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தாலுமே நிறைய வீண்பலி ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மாறுது. இந்த நேரம் உங்கள் நம்பிக்கை சிறப்பாக இருக்குது, தைரியம் தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்குது, கூடவே தெய்வாருள் உங்களுக்கு இந்த நேரம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதனால குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. மேசராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான். ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லக்கூடிய விஷயம், செவ்வாய் பகவான் கந்தவேல் முருகனுடைய அம்சமாகவே இருக்கக்கூடியவர். அதனால நீங்கள் முருகப்பெருமன் வழிபாட்டை மறக்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ மேசராசி அன்பர்கள் கந்தவேல் முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் தொட்டது தொடங்கும், தொழில் வளம் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்ததை காட்டிலுமே அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த காலம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. சொல்ல முடியாத பல கஷ்டத்துக்கு தீர்வு தரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரம் சுயதொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், ஆயுள் ஆரோக்கியம், இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் மனசில் ஏதாவது ஒரு வகையில் பயந்துக்கிட்டே இருப்பீங்க, இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு. இந்த எண்ணத்தை தான் நீக்கணும். இந்த நேரம் எதிர்மறை சிந்தனையை நீக்குங்க, நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்துங்க. நீங்கள் எந்த வகையில் நல்ல எண்ணங்களை சிந்திக்கிறீங்களோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்திலுமே கொஞ்சம் சலசலப்புங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த நேரம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணுங்க. ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க, அதுவே பிடிச்சிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நேரம் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கலகலப்பான சூழ்நிலைங்கிறது இந்த நேரம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது.
பேச்சிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வேலையிலுமே ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியாத சூழ்நிலை இருந்தீங்களா, அது மாறும். இந்த நேரம் எதையுமே வரது வட்டம் பார்த்துக்கலாங்கிற ஒரு சிந்தனையோடு இருக்க போறீங்க. வர்த்தக சிந்தனை சிறப்பாக இருக்குது. புதிய நுட்பத்தை கற்றுக்க போறீங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்றவர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ராசநாதன் 5ல் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம், அங்கே கேது செவ்வாய் மாதிரி செயல்படக்கூடிய தன்மை. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பண வருமானம் குடும்பம் நடத்துறதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஏற்படும். பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பில்லை. கொஞ்சம் முயற்சி கொடுக்கணும். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறத விட்டுட்டு தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. நம்பணும். முதல்ல நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் நல்லது நடக்குங்கிறது நம்பணும். ராசியில் சப்தமாதிபதி சுக்கரன் இருக்கிறதால வாழ்க்கை துணையோட ஆதரவு சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் சொந்த பந்தங்கள் வகையில் ஆதாயம் இந்த நேரம் உண்டுங்க. சூரியனால் இந்த நேரம் அரசு வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னா, அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் சாதகமான பலன் உண்டு. வாரத்தோட மத்தியிலிருந்தே புதன் கடகத்துக்கு மாறுறப்ப இந்த நேரம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எல்லாமே தடையாக இருந்திருக்கும். ஒரு நல்ல ஒரு காரியம் செய்யணும்னு நினைப்பீங்க, நல்ல காரியம் எல்லாமே ஏற்படுத்துவீங்க. ஆரம்பத்தில் நல்லா நடக்கிற மாதிரி நடந்து கொஞ்சம் தடையாகவே இருக்கும். ஒரு சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்க. ஆனால் இந்த காலம் மறுபடியும் உங்களுக்கு தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. தொழில் வளம் சிறப்பாக இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பார்வை விழுறதால இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. குழந்தைகள் எங்கே போகிறாங்க வராங்க, அவங்களுடைய நிலை என்ன, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன, யார் கூட பழகுறாங்க, இது எல்லாமே கவனமாக இருக்கணும். இரவு நேரத்தில் குழந்தைகளை தனியாக அனுப்பக்கூடாது. அதே மாதிரி வண்டி வாகன பயணத்தில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் குழந்தைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும். மனசில் எதிர்மறை சிந்தனை தான் எட்டி பார்க்கணும். என்ன தான் கட்டுப்படுத்தினாலும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பாதிப்புங்கிறது எதிர்மறை சிந்தனைங்கிறது நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரிங்க, தொடர்ந்து தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். ஏன்னா கோவில் வழிபாட்டை நம்ம செய்ய தொடங்கும் போதே அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை சக்தியால் நம்ம ஆளப்படுவோம். நம்ம எண்ணங்கள் பொறுத்த வரைக்குமே தெளிவடையும். அதனால தான் எந்த கோவிலில் இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள் வர்றப்ப எல்லாமே உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரது நல்லது. எவ்வளவு பணம் வந்தாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் செலவுங்கிறது இருக்குங்க. அதனால செலவுகளை திட்டமிட பாருங்கள். மனசை தளர விட்டுறாதீங்க. மனசு தான் ரொம்ப முக்கியம். தைரியமாக செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு செயலை செய்கிறீங்கன்னா முருகப்பெருமன் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு விநாயகர் பெருமன் வழிபாடு செஞ்சுக்கோங்க. தனியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சீதர தேங்காய் உடைச்சி நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் மேசராசி அன்பர்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் முக்கியமான நபருடைய அறிமுகம் கிடைக்கும். நிறைய நுணுக்கத்தை கற்றுக்குவீங்க. அதனால் வேலையில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. மற்றவங்களுடைய உதவியும் கிடைக்கும். வேலை வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை விட இந்த நேரம் சிறப்பு தாங்க. இழுபறியாக அந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரம் கொஞ்சம் வெளி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது வேண்டாம். வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். எதிரியாக இருந்தால் கூட உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு தான் இருப்பாங்க. நண்பர்களுக்கு இந்த நேரம் நீங்கள் உதவி செய்கிற மாதிரி தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான். இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாமே தைரியமாக செயல்படலாம். பல சிக்கல்கள் இந்த நேரம் நீங்குதுங்க. அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் துறை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட இந்த நேரம் நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. இதே உற்சாகத்தோட கல்வியில் முழு ஈடுபாட்டோடு இருந்தீங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். மன உளைச்சல் தான் உங்களுக்கு இந்த நேரம் பெரிய பிரச்சனையாகவே. மன உளைச்சலை கொஞ்சம் நீக்க பாருங்கள். இந்த நேரம் அமைதியாக இருக்க பாருங்கள். யோகா தியானம் செஞ்சுக்கிறது நல்லது தான். அடிக்கடி தலைவலி மாதிரியான பிரச்சனை நேரம் ஏற்படலாம். அதனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பசுமாட்டுக்கு நீங்கள் அருகம்புல் வாழைப்பழம் மாதிரியான விஷயத்தை நீங்கள் உணவாக தர்றது நல்லது. இந்த விஷயம் செய்கிறப்ப பல சிரமம் குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசி அன்றர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மேசராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் கேது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. நெருக்கடி கொஞ்சம் இந்த நேரம் உண்டு தான். அதனால அவங்களுடைய நடவடிக்கையில் கவனமாக இருங்க. இந்த நேரம் சனி ஆட்சியாக இருக்கிறதால தொழில் வியாபாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும். உடல் நலத்திலையும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கரனால வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியடையும். முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. நினைச்ச வேலை நினைச்சபடி நடக்குங்க. கொஞ்சம் உழைப்பு கூடுதலாக இருக்கும், அவ்வளவுதான்.
பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இல்லை. பொருளாதார நிலையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். கார்த்திகை 1ஆம் பாத உடையவங்களுக்கு சூரிய பகவானால் நீங்கள் எடுக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான். தொடர்ந்து முயற்சி கொடுங்க. பொருளாதார தடங்கிறது இல்லை. குருவோட பார்வை 7, 9, 11 இடத்துக்கு பதிகிறதால நீங்கள் என்ன நினைச்சாலும் அது நடக்கும். அதனால் முயற்சி கைவிட்டுறாதீங்க. திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்துலேயும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் சரியாக அன்பை தான் வெளிப்படுத்த தெரியாது. உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்கிறத ஒரே ஒரு வரியால், அழகான வரியால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.